சேலம் நல்லாகவுண்டன்பட்டியில் விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் சாட்டையால் அடித்துக் கொண்டு முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், விவசாயிகளின் போராட்டத்திற்கு என்ன காரணம்? அவர்களின் கோரிக்கை என்ன? வேதவள்ளி, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது விவசாயிகளோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னர் அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை அப்படிங்கறதா விவசாயிகளோட ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக இருக்கு. தமிழகம் முழுவதும் இதற்காக முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது சேலம் மாவட்டம் நல்லாகவுண்டன்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் கடன் சங்கம் முன்பாக தற்போது தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு கவனம் ஈர்க்கும் ஒரு போராட்டம் நூதனமாக நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது 50,000 அப்படிங்கிற அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை சற்றே உயர்த்தி மறு அறிவிப்பை தமிழக அரசு 75,000 உயர்த்திருக்கிறாங்க. தற்பொழுது அது குறித்து விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறோம். ஐயா வணக்கம். தற்பொழுது இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக விவசாயிகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தொடர்பாக என்ன மாதிரியான விவரங்களை சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். ஐயா, ஏற்கனவே 50,000 அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருந்தது தற்போது 75,000 ரூபாய் வாங்கியிருந்தா அதை முழுமையா தள்ளுபடி பண்றதாகவும் 75,000க்கு மேல இருக்கு அப்படின்னாக்கா அதுல 35,000 தள்ளுபடி பண்றதாகவும் தமிழக அரசு மீண்டும் ஒரு மறு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த அறிவிப்பு இது சினிமா அல்ல, நடைமுறையில நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது இது ஏமாற்று வேலை. நீ சொன்னதை செய்யணும் தான் நாங்க செய்யலாம். முதல்வருக்கு அழகு சொன்னதை செய்யணும். நாங்க ஒன்னும் கேட்கல. கோரிக்கையில் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறு குறு விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வாங்கிய கடனில் 50% தள்ளுபடி செய்யணும் சொல்லி யார் சொன்னால் இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார். ஒரு சாதாரண மனிதன் சொல்றதுக்கும் ஒரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லிட்டா அந்த வாக்கு தவறக்கூடாது. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது என்ன பிச்சை போடுற மாதிரி ஒரு பைசான்னு சொல்லி அந்த பைசை வேண்டாம். சொன்னதை செய்யணும் தான் நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் விவசாயிகளை பிரிச்சு விட்டு ஏமாத்துற வேலை. இதை கண்டு இந்த பூச்சாண்டி வேலை கண்டு நாங்க ஏமாற மாட்டோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை நீ சொன்னதை செய். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இப்ப உங்களோட போராட்டத்துக்கு ஏற்பதா இப்ப மறு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த அறிவிப்புக்கும் நீங்க உடன்படல அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னைக்கு அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது திரும்பிப்பார். எங்களுடைய நோக்கம் திரும்பிப்பார்னு சொல்றோம். கடந்த காலத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஜப்தி செஞ்ச பொருளையெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வந்தோம். அண்டா கொண்டாவை தூக்கிட்டு போனதெல்லாம் துப்பாக்கி சூட்டையெல்லாம் சந்திச்சிருக்கிறோம். 52 பேர் துப்பாக்கி சூட்டுல செத்திருக்காங்க. என்னுடைய உயிரே போனாலும் போகுமே ஒழிய கடனை கட்ட மாட்டோம் அந்த லட்சியத்தோடு நின்னாங்க. இன்னைக்கு தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. இது அரசை எதிர்க்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்று, அதுதான் எங்களுடைய நோக்கம். வேதவழி, நீங்க பார்த்திருப்பீங்க, தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அவங்களோட ஒற்றை கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியின்படி அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத, மற்றபடி அரசுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கறத தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதவள்ளி, பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து சாட்டையடி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள். தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி மோகன்ராஜ்.